வந்தாச்சு. அந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். ஒரு ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸை பிபிக் டியூபர்கில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்போம். obese individuals, how you will identify the pubic tubercle dimension. You always follow the tendon of adductor longus. அது மட்டும் கரெக்டாக எழுதி following the adductor longus tendon follow பண்ணோம்னா will reach the pubic tubercle அப்படிங்கிறது. ஹைட்ரோசில் வந்து யூஸ்வலாக ஷார்ட் கேஸ் தான். பட் ரிலேட்டிங் டு உனக்கு ஹைட்ரோசில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருங்கிறத மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் ஃபுல்லாக தியரிட்டிக்கல் பார்க்கலாம். பட் எக்ஸாமில் உனக்கு ஷார்ட் கேஸ் நீங்கள் ஹைட்ரோசில் எடுக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரோசில் பற்றியும் தெரியணும், டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் பற்றியும் தெரியும். வித்தவுட் நோயிங் அபவுட் டெஸ்டிகுலர் டியூமர் பிரச்சனை ஹைட்ரோசில் கேஸ் இருக்கு. புரியுதா? கண்டிப்பாக வெறும் ஹைட்ரோசிலில் மட்டும் வரும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த டெஸ்டிஸோட பால்பேஷன் என்னென்ன பார்ப்பேன் அப்படின்னா கேட்பாங்கன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் இங்கே ஞாபகம். நார்மலாக டெஸ்டிஸ் பார்த்தோன்னா யூ ஹாவ் அ டியூனிகா வெஜைனாலிஸ், அதுதான் கவர் பண்ணும். 2 லேயர், விசரல் லேயர் ஆஃப் டியூனிகா வெஜைனாலிஸ், இன்னொன்று வந்து பரைட்டல் லேயர் ஆஃப் டியூனிகா வெஜைனாலிஸ், 2 லேயர் இருக்கும். ப்ளஸ் இதோட அட்டாச் ஆகும் பார்த்தோன்னா இது வந்து எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸோட எதை வச்சு அட்டாச் ஆனால் மீசார்க்கியம், அதுதான் இதோட பெரிட்டோனல் அட்டாச்மெண்ட். எப்படி லிவருக்கு லிகமெண்ட் சொல்கிறோம், ஸ்மால் போலுக்கு மிசென்ட்ரி சொல்கிறோமோ அதே போல் டெஸ்டிஸ்க்கு வந்து மீசார்க்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எபிடெர்மிஸில் பார்த்தோன்னா இது குளோபஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து குளோபஸ் மைனர்னு சொல்லுவோம். இது பாடி, இது அப்படியே கண்டினியூஸாக வாஷ். இந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் புரிஞ்சுதா? டெஸ்டிஸை சுற்றி இருக்கிற லேயர் வந்து டியூனிகா வெஜைனாலிஸ் தான் 2 லேயராக இருக்கும், பரைட்டல் அண்ட் விசரல் லேயர். அப்புறம் டெஸ்டிஸ் வந்து முன்னாடி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டெஸ்டிஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், டெஸ்டிஸ்க்கு பின்னாடி தான் எபிடெர்மிஸ். ஒரு பேஷண்ட் சுப்பைனில் படுத்துருக்கீங்க அப்படின்னா யூ கெட் த டெஸ்டிஸ் ஆன்டீரியர்லி, போஸ்டீரியராக தான் உனக்கு என்ன இருக்கும், யூ ஹாவ் தி எபிடெர்மிஸ் பின்னாடி தான் இருக்கும். நீ டெஸ்டிஸ் கால்குலேட் பண்ண போகிறப்ப நான் சொல்கிறேன், பின்னாடி இந்த கார்ட் ஸ்ட்ரக்சர் கீழே எபிடெர்மிஸ் இருக்கும். அந்த எபிடெர்மிஸில் 2 பார்ட் இருக்கும், குளோபஸ் மேஜர், குளோபஸ் மைனர். குளோபஸ் மேஜர் தான் அந்த ஹெட் ஏரியான்னு சொல்கிறோம், பாடி, அதுக்கப்புறம் குளோபஸ் மைனர் அப்படின்னு சொல்கிறது. You have a fluid collection within the layer of tunica vaginalis, you call it as what? Hydrocele. ரொம்ப காமனாக உங்களுக்கு இருக்கா என்னன்னு கேட்பான், வாட் இஸ் ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசீல்? காமனாக கேட்குறது, வாட் இஸ் ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசீல்? இன்னொன்று வந்து ஹைட்ரோசீல் ஆஃப் ஹெர்னியா. யாருக்கு தெரியுமா? அப்புறம் ஹெர்னியா கேஸ் வைக்கிறப்ப இதை கண்டிப்பாக கேட்கலாம். வாட் இஸ் ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசீல்? ஹைட்ரோசீல் ஆஃப் ஹெர்னியல் சாக். இந்த ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற ஸ்க்ரோட்டல் லேயர் என்ன, ஸ்க்ரோட்டம் என்ன, சப்கியூட்டேனியஸ் மசில் ஸ்க்ரோட்டம் டாக்டர். அந்த டாக்டர்ஸில் ஒரு சின்ன ஸ்ப்ளிட் ஆகி உள்ளார இருக்கிற ஹைட்ரோசீல் வந்து இது வெளியே வெளில இருந்துச்சுன்னா இது பேர் என்ன சொல்லுது? புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஒரு ஹெர்னியல் கம்ப்ளீட் சாக் ஆல்ரெடி இருக்கு. கீழே டெஸ்டிஸ் இருக்கு, பாட்டம் அந்த டெஸ்டிஸ் வரைக்கும் போயிடுச்சு. இங்கே டீப் ரிங், இந்த டீப் ரிங் கிட்ட உன்னோட சாக்ல வந்து ஒமண்டம் வந்து அடேர் ஆகும். அதாவது ஒமண்டம் தட் கெட்ஸ் அடேர். நார்மலாக போன் வந்து ரெடியூஸ் ஆகி போகிற கம்ப்ளீட் சாக்கில் ஒரு ஸ்டேஜில் ஒமண்டம் வந்து அடேர் ஆகிடுச்சு. ஒமண்டம் வந்து அடேர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக த கண்டென்ட் வில் நாட் கம் இன் சைட், பட் திஸ் இஸ் நத்திங் பட் அ பெரிட்டோனியம் பார்ட் ஆஃப் த சாக். ஒரு பெரிட்டோனியமில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அதே தான் இருக்கும். அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்லி இட் செக்ரீட்ஸ் ஃப்ளூயிட். ஸோ திஸ் பிகம்ஸ் அ ஹைட்ரோசீல். இதுதான் என்னது? ஹைட்ரோசீல் ஆஃப் அ ஹெர்னியல் சாக். இது புரிஞ்சுதா? மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். நம்பர் 1, வாட் இஸ் ஹைட்ரோசீல்? Fluid collection between the 2 layers of tunica vaginalis.
நம்பர் 2 ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசில்னா என்ன, ஹைட்ரோசில் ஆஃப் ஹெர்னியானா என்ன அப்படின்னு தெரியும். ஒரு டெஸ்ட் ஸ்க்ரோட்டம் ஆல்பேட் பண்றப்ப பொசிஷன் ஆஃப் த டெஸ்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெதர் இட் இஸ் இன் த நார்மல் பொசிஷன், வெதர் இட் இஸ் ஆன்டிவெர்டட் ஆர் வெதர் இட் இஸ் இன்வெர்டட், மூணு பொசிஷன் தான். ஒரு டெஸ்டிஸ் நீ கால்குலேட் பண்ற அப்படின்னா டெஸ்டிஸ் இன் நார்மல் பொசிஷன், வெதர் இட் இஸ் ஆன்டிவெர்டட் ஆர் இன்வெர்டட் அப்படிங்கிறது தான் தெரியணும். ஏன் இது தெரியணும் அப்படின்னா மோஸ்ட் காமன் என்னது டார்ஷன் டெஸ்டிஸ் தான் மோஸ்ட் காமனஸ்ட் இருக்கிறது. இப்போ நார்மல் பொசிஷனில் டெஸ்டிஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடி டெஸ்டிஸ் இருக்கணும், பின்னாடி எபிடெர்மிஸ் இருக்கணும். இதுதான் நார்மல். இன்வெர்டட்னா என்னது, தலைகீழாக போயிடுறது. புரியுதா? டிரான்ஸ்வர்ஸாக இருக்குன்னா என்னது, ட்விஸ்டாக தானே டிரான்ஸ்வர்ஸாக வர முடியும். டிரான்ஸ்வர்ஸ் வந்து என்ன அதுன்னு சொல்லி கேட்டால் ட்விஸ்டட் சொல்ல. ட்விஸ்டட்னா என்னது, கிளியர்? So alteration in the position of the testis you will get it in torsion testis. UG-ல அவ்வளவுதான் நீ சொல்லணும். Whenever you have an alteration, அதுவும் பர்டிகுலரா horizontal lie, horizontal lie நேரா வெர்டிகலா இருக்கிறது, horizontal lie இருந்தது அப்படின்னா automatically you think of torsion of the testis. palpate பண்றப்ப நீ palpate பண்றப்ப ஃப்ரண்ட்ல டெஸ்டிஸ், பின்னாடி எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் நீ கால்குலேட் பண்ணுறப்ப மோஸ்ட் காமனஸ்ட் டிசீஸ் என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வைவால கேட்போம். நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டியூபர்குலோசிஸ், சிஃபிலிஸ் ஞாபகம் வைக்கணும், ஃபைலேரியாசிஸ் ஞாபகம் வைக்கணும். காமனஸ்ட் 3 டிசீஸ். நீ பிரைமரி ஹைட்ரோசில்னா என்ன, செகண்டரினா என்ன, அதெல்லாம் ஈஸியாக சொல்லிவிடும். பட் வைவால சொல்ல முடியாத யோசிக்காது. இது 3 தான். ஃபைலேரியாசிஸ், டியூபர்குலோசிஸ், இன்னொன்று வந்து சிஃபிலிஸ். இதில் டியூபர்குலோசிஸ் பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் யூஸ்வலாக ஷார்ட் கேஸில் நீ உட்காந்து. மோஸ்ட் காமனஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டியூபர்குலோஸ் பேசிலே எது? ஒரு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்டுக்கு எங்கேருந்து வரும்? இப்போ டெஸ்டிஸ்க்கு வரணும்னா எங்கேருந்து வரும்? அதான் எங்கேருந்து வரும்? இல்லை இல்லை, டெஸ்டிஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து வந்து ரீச் ஆகும் கேட்கும். Which connects testis and the abdomen? Genitourinary tract எது ரெண்டு கனெக்ட் பண்ணுது? ரோட்டமா? vast difference. அப்ப நீ ஞாபகம் மேலேருந்து வரணும் அப்படின்னா இது எப்படின்னா வரும். இப்போ வந்தால் ஃபர்ஸ்ட் மைனர் அஃபெக்ட் ஆகும், மேஜர் அஃபெக்ட் ஆகும். மைனர். So whenever you have a disease pathology that affects the globus minor by retrograde fashion, that means the source of the tuberculous bacilli is from the genitourinary tract. If it affects the globus major, nalla ஞாபகம் வச்சுக்க, if the tuberculosis affects the globus major, then the source of tuberculous bacilli is hematogenous. Common virus. நீ இதை கரெக்டாக பேசிக் ஞாபகம்னு சொல்லிடணும். ஒரு ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட்லேருந்து வருதுன்னா த்ரூ வாஸ் டிஃபரன்ஸ் தான் வரப்போகுது. வந்தால் எதை அஃபெக்ட் பண்ணும்? நேராக குளோபஸ் மைனர். குளோபஸ் மேஜர் நார்மலாக என்ன நீ கால்குலேட் பண்ணுறப்ப யூ கெட் திக்கினிங் ப்ளஸ் வாஸ் டிஃபரன்ஸில் ஃபுல்லாக பீடட் அப்பியரன்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் ஃபைண்டிங் இன் டியூபர்குலோஸ். பட் எது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சோர்ஸை நீ கிளினிக்கலாகவே நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணும். Globus minor, genitourinary tract, major by hematogenous. என்ன ஃபைண்டிங் இருக்கும்? thickening of the epidermis plus beaded vas. புரியுதா? இன்னும் ஒரு பாயிண்ட் இதில் என்ன தெரியணும் அப்படின்னா most commonly the epidermis will become soft. அப்போ நீ ட்ரீட் பண்ணலை அப்படின்னா the epidermis will become soft. Then it produces an cold abscess. அப்புறம் இவென்ச்சுவலாக என்ன பண்ணும்? ரப்சர் ஆகி ஸ்கின் வழியாக வந்தால் என்ன ஆகும்? சைனஸ். அப்போ ஒரு ஸ்க்ரோட்டமில் இஃப் யூ see an ulcer in the posterior wall of the scrotum or a sinus in the posterior wall of the scrotum, it is diagnostic of what sinus? Tuberculous sinus.
இது டெஸ்டிஸ் அஃபெக்ட் பண்ணாமல் அஃபெக்ட் பண்ணாது. அவ்வளோ ஈஸியாக டெஸ்டிஸை அஃபெக்ட் பண்ணாது. இதே இது ஃபைலேரியலாக இருந்துச்சுன்னா it simultaneously affects the epidermis plus the testis which produces an epidermoarthritis. Tuberculosis arthritis varum, but it comes at late stages, not at an early stage. This is the primary difference. Tuberculosis அப்படின்னா epidermis தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் தான் டெஸ்டிஸ் வரும். இது ஏன் இதை இப்போயே சொல்கிறேன்னா செகண்டரி ஹைட்ரோசில் போகிறப்ப உனக்கு காசில் எபிடெர்மார்த்ரைட்டிஸ் ரொம்ப காமன். ஒரு 3-4 கொஸ்டின் தான் இருக்கு. ரைட். பிரைமரி ஹைட்ரோசில்னா என்ன, செகண்டரி ஹைட்ரோசில்னா என்னன்னு கேட்போம். என்ன ஹைட்ரோசில்னா சொல்லிட்டேன், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன்சைடு கிளினிக்கல் எவிடன்ஸ். இது எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் நாட் ரெடியூசபிள், தெர் இஸ் நோ காஃபும் பல்ஸ். ஏன்னா முக்கியமாக என்ன இருக்கும்? ஃப்ளக்சுவெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இட் இஸ் ஃப்ளக்சுவெண்ட். இப்போ நார்மலாக பார்க்குற ஃப்ளக்சுவேஷன் மாதிரி இதில் பார்க்க மாட்டோம். எப்படி பார்ப்பீங்க ஃப்ளக்சுவேஷன்? சொல்லி மொபைலாக இருக்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீ பார்ப்பேன். சரி, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்ப்போம்? எக்ஸ்ரே வச்சு எப்படி பார்ப்போம்? நல்லா ஞாபகம் வச்சுக்க, பரீட்சையில் கண்டிப்பாக கேட்பான். இது ஸ்க்ரோட்டம் டெஸ்ட்னா நீ வந்து ஸ்க்ரோட்டோஸ்கோப் ஒரு பேப்பரை சுற்றி இங்கே ஆன்டீரியராக வச்சு ஐ கண்ணு இங்கே வைக்கிற, டார்ச் லைட்டை போஸ்டீரியரில் அடிப்பியா சைடில்? ஏன் சைடில்? அவ்வளோதான், சிம்பிள் வேர்ட். நெவர் கோ அண்ட் பிளேஸ் த டார்ச் லைட் ஆன் த போஸ்டீரியர் வால் ஆஃப் த ஸ்க்ரோட்டம். ஏன் அப்படின்னா நீ பார்க்குற ஐபீஸுக்கும் நீ பார்க்குற ஸ்க்ரோட்டத்துக்கும் வைக்கிற டார்ச் லைட்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்? டெஸ்டிஸ் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒழுங்காக பார்க்க முடியாது. That's why you always put the torch light on the lateral. புரியுதா? முன்னாடி ஐபீஸ் லேட்ரலில் தான் டார்ச் வைக்கணும். அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒன்றால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இட் வில் பி டிரான்ஸ்லுமினன்ட். எப்போ டிரான்ஸ்லுமினண்ட்டாக இருக்காது? அடுத்த கேள்வி. whenever you have a calcified sac, சாக்கே கால்சிஃபைட் ஆகிறது. ரெண்டாவது உள்ளார கண்டென்ட் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கும். எப்போ கிளியராக இல்லாமல் இருக்கும்? when you not have a clear fluid. செகண்டரி ஹைட்ரோசில் என்னென்ன ஹெமட்டோசில், பயோசில் உள்ளார கண்டென்ட் எதெல்லாம் கிளியர் ஃப்ளூயிட் இல்லையோ அப்போல்லாம் உனக்கு வந்து டிரான்ஸ்லுமினன்ட் இருக்காது. ஸோ இந்த மூணும் கண்டிப்பாக சொல்லணும். கால்சிஃபைடு சாக் சொல்லணும், கண்டென்ட் வந்து யூ ஹாவ் அ பயோசில் ஆர் அ ஹெமட்டோசில், யூ வில் நாட் ஹாவ் அ டிரான்ஸ்லுமினேஷன். இந்த 2 வார்த்தை மறக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஃப்ளக்சுவேஷன் சொல்லணும், டிரான்ஸ்லுமினேஷன் பற்றி சொல்லணும். கெட் அபோவ் தி ஸ்வெல்லிங் பாசிபிளா? ஹைட்ரோசிலில் கெட் அபோவ் தி ஸ்வெல்லிங் பாசிபிள். இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி கேட்பான்? இந்த டைப் ஆஃப் ஹைட்ரோசில் இன்ஃபான்டைல் ஹைட்ரோசில், இந்த ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரோசிலில் தான் கெட் அபோவ் தி ஸ்வெல்லிங் வில் பி டிஃபிகல்ட் ஆர் நாட் பாசிபிள். ஏன்னா தி அப்பர் லிமிட் ஆஃப் ஸ்வெல்லிங் வில் என்க்ரோச் இன்டு தி சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபான்ட் அரைஸ் ஆகும். ஜஸ்ட் அ மிஸ்னோமர். இன்ஃபான்டைல் ஹைட்ரோசிலில் தான் அப்பர் லிமிட்டை கெட் அபோவ் தி ஸ்வெல்லிங் வந்து நாட் பாசிபிள் பிகாஸ் இட் வில் என்க்ரோச் இன்டு தி சூப்பர்ஃபிஷியல் இன்வைனல் ரிங். ரெண்டாவது இன்னும் கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில்னா என்ன? கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் அண்ட் கன்ஜெனிட்டல் ஹெர்னியா இன்ஃபேக்ட்ல பார்த்தா ஆல்மோஸ்ட் சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கும். என்ன பண்ணுவோம்? கன்ஜெனிட்டல் ஹெர்னியாக்கு என்ன பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? அந்த ஹெர்னியா அப்படிங்கிற வார்த்தையை விட எக்ஸிஷன் ஆர் லைகேஷன் ஆஃப் தி பேட்டர்ன் ப்ராசஸ் வெஜைனலிஸ் தான் நம்ம பண்ணுறோம். ரைட்டா? இப்போ இதில் பார்த்த கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில் பார்த்தோன்னா இந்த செரிப்ரல் கேவிட்டி ப்ளஸ் இந்த ஹைட்ரோசில் சாக் கனெக்ட் பண்ணுறதோட ப்ராசஸ் வெஜைனலிஸ் பார்த்தோன்னா இட் வில் பி வெரி வெரி நேரோ. இட் வில் அலோ ஒன்லி த ஃப்ளூயிட் டு கம் அண்ட் கோ whereas the content will not come. அப்போ என்ன பண்ணுவோம்? பேஷண்ட் டிபிக்கலாக என்ன சொல்லுவான்? நைட்டு படுத்து தூங்குறப்ப ஸ்வெல்லிங் இருக்குது, காலையில் பார்த்தோன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஸ்வெல்லிங் அட் ஆல். எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகி பெரிட்டோனல் கேவிட்டிக்குள்ள இருக்கும். அதுதான் டிபிக்கல் ஃபைண்டிங் ஆஃப் கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில். இதில் டெஸ்டிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து யூனிக்லார் நிறைய டைப்ஸ் இருக்குது தியரியெல்லாம். பட் பர்சனல் அடுத்த கேள்வி என்னன்னா பிரைமரி ஹைட்ரோசில் செகண்டரி ஹைட்ரோசில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன்னு கேட்பேன்.
அது ரெண்டும் என்னன்னு கேட்பாங்க. என்ன அதான் ட்ரீட்மெண்ட் அதோட முடிச்சு. பிரைமரி தான் என்ன புரியல. நார்மலா பெரிட்டோனியம் எப்படி சொல்றோமோ செக்ரீஷன் இருக்கும், அப்சார்ப்ஷன் இருக்கும். whenever you have a defective secretion or a excessive secretion and a defective absorption இருந்துச்சுன்னா fluid உள்ளார ரீடைன் ஆகும். fluid ரீடைன் ஆகிட்டு இருந்தால் நிறைய fluid ரீடைன் ஆகும். அப்போ டெஸ்டிஸ் அவனால கால்குலேட்டே பண்ண முடியாது. this idiopathic and this you say as primary hydrocele, where in primary hydrocele the swelling will be bigger, you will not be able to palpate the testis and it will be tense. இதுதான் பிரைமரி. ஸ்வெல்லிங் பெருசாக இருக்கும், டெஸ்டிஸ் அவனால பால்பேட் பண்ண முடியாது, டென்ஸ்லி சிஸ்டிக்காக இருக்கும். இது பிரைமரி. மாஸ் கிடையாது. இதில் டெஸ்டிஸ் எதுவும் டிசீஸ் ஆயிருமான்னு கேட்பான். டிசீஸ் ஆயிருமா? டெஸ்டிஸில் எந்த டிசீஸும் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சு அதை தப்பை பண்ணவே பண்ணாது. டெஸ்டிஸ் வில் பி நார்மல். யூ வில் நாட் ஹாவ் எனி டிசீஸ் ஆன் த டெஸ்டிஸ். புரியுதா? இது ஒன்லி அப்சார்ப்டிவ் டிஃபெக்ட், எக்ஸ்கிரீட்டரி டிஃபெக்ட். எக்ஸஸ் செக்ரீஷன் இருக்கும், defective absorption இருக்கும். vice versa. புரியுதா? testis will be normal in primary hydrocele. Primary hydrocele will be large, will be tensely cystic. Testis will not be palpable clinically. secondary என்ன இருக்கணும்? testis வந்து diseased இருக்கும். அப்போ fluid collection எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா மினிமலாக தான் இருக்கும். so hydrocele will be small. you will have a lax hydrocele. மூணாவது டெஸ்டிஸ் பால்பபிளா இருக்குமா? டெஸ்டிஸ் வில் பி பால்பபிள். அப்படியே ஆப்போசிட், பிரைமரிக்கு ஆப்போசிட்டா இதுல இருக்கும். டெஸ்டிஸ் இஸ் பால்பபிள், இஸ் லாக்ஸ். இதுதான் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும். அப்ப டெஸ்டிஸ் டிசீஸ் ஆகுதுன்னா என்னென்ன காசு இருக்கலாம்? ஹெமட்டோசில், பயோசில், எபிடெர்மார்கைட்டிஸ், டெஸ்டிகுலர் டியூமர். இதெல்லாம் கேள்வி எங்க இருக்கும்? டெஸ்டிகுலர் டியூமர். How you will identify testicular tumor? ஒரே வார்த்தை testicular sensation தான். ஒரு sickening sensation. whenever you palpate a testis, patient will have sickening sensation. அந்த sensation இல்லை அப்படின்னா the testicular sensation is lost. Testicular sensation is lost. Always think of testicular. இதுல அதே டிஃபரன்ஸ் தான். old age group unless otherwise proved painless testicular lump with loss of testicular sensation, diagnosis testicular carcinoma. அப்போ எங்கே நீ கால்குலேட் பண்ணி பார்க்கணும்? ஆல்வேஸ் புட் யுவர் ஹேண்ட் ஆன் த லெஃப்ட் சுப்ராக்ளாவிகுலர் ஃபோசா ப்ளஸ் ஆன் த அப்டமன். ரீஜனல் லிம்ஃப் நோட் எக்ஸாமினேஷன் பார்க்குறப்ப போய் நேராக நான் எங்கே பார்ப்பேன்னு கேட்டால் நான் வந்து இன்வெனல் ரீஜன் பார்ப்பேன்னு சொல்லவே கூடாது. புரியுதா? டெஸ்டிஸ் நெவர் ட்ரெயின்ஸ் இன்டு த இன்வெனல் ரீஜன். இட் ட்ரெயின்ஸ் இன்டு த ரெட்ரோபெர்டனல் குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் இன் தி அப்டமன் ஃபாலோட் பை இட் ரீச் த சுப்ராக்ளாவிகுலர் ஃபோசா. அப்போ ஹைட்ரோசில் கேஸுக்கு சுப்ராக்ளாவிகுலர் ஃபோசா நீ கால்குலேட் பண்ணுவியான்னு கேட்டால் பண்ணுங்க. எப்போ செகண்டரி ஹைட்ரோசில் நீ டயக்னோசிஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக சுப்ராக்ளாவிகுலர் ஃபோசாவும் அப்டமனும் கண்டிப்பாக பண்ணும். புரியுதா? மற்றபடி ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எக்ஸிஷன் ஆஃப் ஷாக்கு, ரெவர்ஷன் ஆஃப் ஷாக்லாம் தியரி தான். லாஸ்ட்டில் வைவா கொஸ்டின் ரிலேட்டட் டு ஹைட்ரோசில் இவ்வளோ எப்படி டயக்னோஸ் பண்ணோன்னா நாட் ரெடியூசபிள், நோ இம்பல்ஸ் ஆன் பாசிங், get above the swelling is possible. ஒரே எக்ஸெப்ஷன் இன்ஃபன்டைல் ஹைட்ரோசில். இன்ஃபன்டைல் ஹைட்ரோசில் வரப்பே கன்ஜெனிட்டல் ஹைட்ரோசில்னா என்னன்னு தெரியணும். ப்ளஸ் பிரைமரி ஹைட்ரோசிலுக்கும் செகண்டரி ஹைட்ரோசிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டெஸ்டிஸ் எதில் பெத்தலாஜிக்கலாக இருக்கும், எதில் நார்மலாக இருக்கணும்னு தெரியும். புரியுதா? இவ்வளோதான். இன்வெனோ ஸ்க்ரோட்டல் ப்ளஸ் கிராயின் ஸ்வெல்லிங்ஸில் ஒரு பேசிக்காக பாஸ் ஆகிறதுக்கானது சந்தேகம் தான் கேளு, இல்லைன்னா இது கம்ப்ளீட். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கு. டவுட் இருந்தா அதில் வெயிட்லாம் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் ரொம்ப ரேர், அதெல்லாம் உங்களுக்கு வைவால கேட்குறது. ஹெவினஸ் ஆஃப் த டோட்டம் இருக்கும். டெஸ்டிஸ் நீ லிஃப்ட் பண்ணி பார்க்குறப்ப வெயிட் இருக்கும். இதில் அந்த டார்ஷன் டெஸ்டிஸ் அண்ட் எபிடெர்மார்கைட்டிஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கலாம் கேட்பான். அந்த இதெல்லாம் தெரியுங்களா? கேர் சைன், ஏஞ்சல் சைன் இதெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? டெஸ்டிஸை லிஃப்ட் பண்ணிங்கன்னா எபிடெர்மார்கைட்டிஸில் வந்து பெயின் குறையும், இதே டார்ஷன் டெஸ்டிஸில் பெயின் அக்ரவேட் ஆகும். அதுதான் பிரைமரி டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர் அவங்க கேட்பாங்க.
கண்டிப்பாக 8 லாங் கேஸ் வச்சாங்கன்னா 3 லாங் கேஸ் வந்து 3 இல்லை 4 கேஸ் 50 to 40% வந்து கம்மியாக இருக்கும். அதனால எனக்கு ஃபுல்லாக எதுவும் இருக்குது சந்தையாக இருந்தால் என்ன ஹைட்ரோசீல் ஆஃப் ஹெர்னியானா என்னன்னு கேட்குறியா? ஒரு ஆல்ரெடி ஃபார்ம்டு ஹெர்னியல் ஸ்டாக் இருக்கும், கம்ப்ளீட் ஸ்டாக் இருக்கும். அந்த நெக்கு கிட்டக்க வந்து ஒரு மொமெண்டம் வந்து ப்ளக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க ஸ்டாக் எம்டியாக தான் இருக்கும். அந்த எம்டியாக இருக்க ஸ்டாக்கு நத்திங் பட் செக்ரீட்டிங் பெரிட்டோனியல் சர்ஃபேஸ் that will start secreting the fluid. So automatically collection of fluid inside the peritoneal sac is called hydrocele. Hernia of the hydrocele of the hernial sac. Where are the doubts? இதில் அந்த கெனாலில் வந்து ரிலேட்டட் ஆர்ட்ரிஸ் என்னென்ன, ரிலேட்டட் நர்வ் என்னென்ன, அதெல்லாம் அடிஷ்னல் தெரியணும் உங்களுக்கு. நர்வ் இன்சைட் எங்கே வந்தாங்கன்னா கிரேவிஷன் இலியோஷன் நர்வ், ஜென்ரல் கிராஷர் ஜென்டர் கமரல் நர்வ், இலியோ ஹைப்போகாஸ்டிக் நர்வ், இது 3 சொல்லணும். ஆர்ட்ரிஸ் ரிலேட்டட் டு இன்வால்வ் கெனால், சர்க்குலர் ஆர்ட்ரி, ஆர்டிகுலர் கிரமாஸ்டிக் ஆர்ட்ரி, இன்னொன்று இன்ஃபீரியர் எபிகாஸ்டிக் ஆர்ட்ரி. இது எல்லாமே எதோட பிரான்ச்னு தெரியும். டெஸ்டிகுலர் ஆர்ட்ரி டைரக்ட் பிரான்ச் ஃப்ரம் அப்டாமினல் ஆகிடுங்களா, கிரமாஸ்டிக் ஆர்ட்ரி பிரான்ச் ஃப்ரம் த அதோட நின்று கிரமாஸ்டிக் ஆர்ட்ரி நின்று போயிடும், இன்ஃபீரியர் எபிகாஸ்டிக் ஆர்ட்ரி நின்று போயிடும், ஆர்ட்ரல் பெதவாஸ் நின்று போயிடும். அதெல்லாம் நாளை கம்ப்ளீட் போயிடும். ஸோ கண்டு குறித்து பார் அட்லீஸ்ட் புக்கர் அனாட்டமி வேணும் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. அதான் டவுட் இருக்கா? நோ டவுட். தேங்க்யூ.